இன்றுள்ள தொழிலாளர் நிலைமையை பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு மார்க்சின் மூலதனத்திற்கு செல்லலாம் என்று நினைக்கிறோம். இன்றைய நிலையில் இந்த காலகட்டத்தில், அதாவது 2000 வருடத்திற்கு பிறகு உள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் தொழிலாளிகள் நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், வெறும் 4 மணி நேரம் உழைத்த ஒரு கைவினைஞர் கைத்தொழிலாளி இன்று 12 மணி நேரம், அவருக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் காவலாளியாக நிற்கலாம், அல்லது ஒரு ஏவலாளியாக நிற்கலாம், அல்லது வேறு எந்த தொழிலோ அவர் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு நாள் 12 மணி நேரம் வேலை செய்தால்தான் அவருக்கு ஒரு 10,000, 12,000, 14,000 கூலி கிடைக்கிறது என்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டார்கள். 1. 2, வாரம் ஒரு நாள் விடுமுறை என்ற கான்செப்டே இப்போ கிடையாது. சுத்தமாக முடிஞ்சிச்சு. அடிமைதான். காலையில் இருந்தோடனே வேலைக்கு போயிடணும். வீட்டு வேலை செய்கிற பெண்கள் இருந்து ஐடியில் வேலை செய்கிற தொழிலாளி வரைக்கும் எல்லாருக்குமே அதே நிலைமை தான். ஒரு ஃபோன் வரும், வந்தவொடனே ஓடி போகணும், அவ்வளோதான். இப்போ ஒரு ஃப்ளாட் சிஸ்டத்தை எடுத்துப்போம். அதில் ஒரு 200-300 வீடு இருக்கும். 200-300 வீட்டுக்கு அந்த கழிவுநீரை அகற்றும் தொழிலாளர்கள் ஒரு 3 பேர் இருப்பார்கள். அப்புறம் காவலாளிகள் இருப்பார்கள். அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் தொழிலாளிகள் இருப்பாங்க. இந்த அமைப்பிலேயே குறைந்தபட்சம் எவ்வளவு சம்பளம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு 15,000க்கு உள்ளே தான் இருக்கும். அந்த சம்பளமும் 1ஆம் தேதி அன்று கிடைப்பது கிடையாது. 1ஆம் தேதி சம்பளன்றதை நம்ம என்எஸ் கிருஷ்ணன் பாடுறாருல, 1லிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம், அப்புறம் தேதி 21லிருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம். அதில் தான் நம்ம கேட்க முடியும், பார்க்க முடியும். அந்த கான்செப்டும் போயிடுச்சு. நினச்சா சம்பளம் ஒரு 7ஆம் தேதி சம்பளம் தந்துடுன்னு சொல்லுவோம் ஒரு கம்பெனியில். ஆனால் 12ஆம் தேதி 11ஆம் தேதி சம்பளம் தருவோம். அப்புறம் 5ஆம் தேதி வரைக்கும் இழுத்துறானுங்க. சில அக்கப்போர் பிடிச்சவங்க 20ஆம் தேதி சம்பளம் கொடுத்த கதை உண்டு. நான் இதை எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, ஒரு தொழிலாளி இன்று சம்பளம் வரும் என்று வாடகை வீட்டில் இருப்பவரிடம் சொல்லுவார். நான் இன்றைக்கி வாடகை சம்பளம் வந்தோன்னா வாடகை கொடுத்துருங்க அப்படின்னாரு. சில நேரங்களில் வட்டிக்கு வாங்கியிருப்பார். சம்பளம் வாங்கி வட்டியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அவருக்கு குறிப்பிட்ட அந்த 10ஆம் தேதி என்று சம்பளம் வராவிட்டால் அவர் அங்கு கை கட்டி நிற்க வேண்டும். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை. அது கதையே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, கறி எடுத்து சாப்பிட்றதும், வீட்டில் உட்காந்து சந்தோஷமாக டிவி பார்க்குறதும், பிள்ளைங்களுக்கு மெரினா பீச் போகிறதும், சினிமாவுக்கு போகிறதும் என்பதெல்லாம் பழங்கதையாகி போனது. இப்போ இந்த பெரிய பண்டிகை வந்தால் மட்டும்தான் பிள்ளைங்களோட அவங்க சந்தோஷமாக இருக்குது. மற்ற நேரத்துலலாம் அவங்க வேலையில் தான் இருக்கணும். இன்னொன்று, ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் சம்பாதித்து கொண்டு வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார். ஒரு கணவர், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், ஒரு குடும்பம். அந்த அமைப்புக்கு அவர் ஒருவர் சம்பாதித்தால் போதும், இவர்கள் 4 பேர், 5 பேர், 6 பேர், 7 பேர், 8 பேர் சாப்பிடுவார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் நவீனமான பொருட்கள் ஏராளமாக வந்த பிறகு இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கணும் கண்டிப்பாக, அப்புறம் ஒரு வாஷிங் மிஷின் இருக்கணும், அப்புறம் மிக்சி இருக்கணும், கிரைண்டர் இருக்கணும், அப்புறம் என்னென்னமோ கிடைச்சதெல்லாம் கொண்டு வந்து அடுக்கிறானுங்க வீட்டில். வாங்கிக்க, நான் இஎம்ஐயில் தரோம், குறைந்த இஎம்ஐயில் தரோம், நீங்கள் இதை வாங்கினா சில்வர் காயின் தரோம், அதை வாங்கினா கோல்டு காயின் தரோம்னு சொல்லிட்டு நம்ம தலையில் கட்டி விட்றாங்க. நம்ம மக்களும் யோசிக்காமல் போயிட்டு அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் அடிக்கிட்டு காலகாலத்துக்கும் கடன் கட்டணும். அப்போ என்ன போய் யோசிக்கிறான் தொழிலாளி, நாம் மட்டும் சம்பாதிச்சா பத்தாது, நம்முடைய மனைவிக்கும் ஒரு வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அவங்க பிள்ளை படித்து முடிச்சிடுறாரு. படித்து முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு வேலை தர்றாங்க. படித்ததுக்கு தகுந்த வேலையை கிடைக்குது. எத்தனை இன்ஜினியரு இங்கே ரோட்டில் நின்று இட்லி சூட் நிற்கிறார். எத்தனையோ எம்டெக் படித்தவன் அந்த கால் டாக்ஸி ஓட்டின்னு திரிகிறான். இது மாதிரி ஒரு கேவலமான நிலையில் நம்முடைய தொழிலாளிகளை கொண்டு வைத்திருக்கிறார்கள். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த தொழிலாளி வர்க்கத்துக்கு நாங்கள் பெரிய வாழ்க்கையை கொடுத்து விட்டோம், அவர்களை நாங்கள் தான் காத்து வருகிறோம் என்று இவர்கள் பேசும்போது
இந்த முதலாளிகளால் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தில் உள்ள மந்திரிகளும் மற்றவர்களும் பேசும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு மனதிற்குள் ஒரு எரிமலை வெடிக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த சமூகத்துக்கு. இந்த சமூகத்தை நாம் அறிவார்ந்த முறையில் தயாரிக்க வேண்டும், தொழிலாளிகளை அறிவார்ந்த முறையில் தயாரிக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் வெளிப்பாடு தான் என்னை போன்ற தோழர்கள் நிறைய பேர் இப்போ கார்ல் மார்க்ஸை பற்றி, கம்யூனிஸ்டை பற்றி, சீனாவை பற்றி, ரஷ்யாவை பற்றி, அப்புறம் கியூபாவை பற்றி, வெனிசுலாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் எங்களுடைய ஆத்திரத்திற்கும் கோபத்திற்கும் காரணம். இந்த தொழிலாளிகளுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும். அதனால்தான் கார்ல் மார்க்ஸ்